நீ அந்த பையனை ரொம்ப உயர்வா கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கற்பனையிலேயே புருஷனா அவனை நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல அர்த்தம் இல்லங்கிற மாதிரி சொல்ல வராரு. எது அர்த்தமற்ற காதலா? இந்த வார்த்தையை கேட்டதும் பார்வதி தேவிக்கு கோவம் வருது. இந்த வழக்கோட கதையும் நம்ம பார்வதியோட கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நினைக்கும் போதே பார்வதி தேவி திடீர்னு சபைக்கு முன்னாடி வந்து, நானும் தான் சிவனை நேர்ல பார்த்ததில்ல, இருந்தாலும் அவருக்காகவே காத்திருந்து அவரை மட்டுமே காதலிச்சு கட்டினா அவரை தான் கட்டுவேன் அப்படின்னு இப்போ ஒத்த கால நான் நிக்கிறேன். இது வெறும் கற்பனை காதல் இல்ல, இது என் வாழ்க்கையோட உண்மை. நீங்க அந்த பொண்ணு கிட்ட கேட்டீங்களே இது அர்த்தமற்ற காதல்னு, அப்போ என்னோட காதலையும் அர்த்தமற்ற காதல்னா சொல்றீங்க? நான் அந்த சிவனை கற்பனையிலேயே காதலிச்சா கூட என்னோட காதல் அவருக்காக நிஜத்தில் காத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிவனுக்காக நான் இப்ப காத்துக்கிட்டு இருக்கேன். அதை விடுறதையோ அவர் வருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை இழக்கிறதோ உயிரை விடுறதுக்கு சமம்னு சொல்றாங்க. என்னடா நம்ம பார்வதி இப்படியெல்லாம் சபையில நடுவுல புகுந்து பேச மாட்டாளே அப்படின்னு நினைச்சா நாம நினைச்சது சரிதான். இதெல்லாம் ஜஸ்ட் கனவு, இப்படி எல்லாம் பேசினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பார்வதி தேவி நினைச்சு பார்த்திருக்காங்க. இந்த பக்கம் மகாராஜா வழக்க ஒரு முடிவுக்கு கொண்டு வர பாக்குறார். ஏதோ ஒரு கற்பனை